ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது பாம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுங்க. சரிங்களா? முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னா பயப்படக்கூடாதுங்க. நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல குடியிருப்பாமா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பயப்படக்கூடாதுங்க. முதல்ல நிதானமாக நம்ம யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் நிதானிச்சிங்கன்னா போதும், பயப்படாதீங்க. நீங்கள் பயப்பட்டு நடக்கும்போது தான் பாம்பு அங்கேயும் இங்கேயும் மாறி ஓடிடும். சரிங்களா? முதல்ல பாம்பு தானாக போய் யாரையும் தாக்குறது இல்லைங்க. அதை நம்ம யாராவது சீண்டும் போது அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் பயமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் குடியிருந்தீங்கன்னா ஒரு 2-3 சாமானை நான் சொல்கிறேன், அதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனே பாம்பு வெளியில் போயிடும். இல்லையா அந்த இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் அதாவது இடங்கு முடங்க இடங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் போய் சுற்றிட்டு படுத்துச்சின்னு வச்சுக்கோங்க. வெளியில் கொண்டு வர முடியாது, அடிக்க முடியாத மாதிரி இடம்லாம் சந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெளியில் கொண்டு வரத்துக்கு நான் சொல்கிற பொருள்லாம் இப்போ உங்களுக்கு லிக்விட் யூஸாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணணுன்னா வீட்டில் எப்பயுமே இந்த வெயில் காலத்தில் தான் வெளியில் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் கொஞ்சம் சீமெண்ணெய் வச்சுக்கோங்க. மண்ணெண்ணெய், அதான் கெரோசின் கொஞ்சம் யார்கிட்டையாவது வாங்கி, எல்லோரும் கேஸ் தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல சீமெண்ணெய் வாங்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெட்ரோல் கொஞ்சம் நிறையா நடமாட்டம் பாம்பு இருக்கிற இடமா இருந்ததுன்னா பெட்ரோல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. பாட்டிலில் ரொம்ப கம்மியாக 1/2 டம்ளருக்கு அந்த அளவுக்கு போதும். குழந்தைங்களுக்கு ரீச் ஆகாத இடத்துல தயவுசெய்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் 2 பொருள் இருக்குங்க. என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லோருமே வினிகர் வச்சுருப்போம். அந்த மாதிரி வாசத்துக்கெல்லாம் அது ஓடிடும். அந்த சில பாம்புங்களுக்கு அந்த வாசம்லாம் பிடிக்காது. அதனால் அந்த வினிகர் அந்த பாம்பு எங்கே இருக்குது, இப்போ சந்துக்குள்ளெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னால் அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அந்த வாசத்துக்கு வெளியில் போயிடும். பாம்பு நடமாடுற இடத்துல நீங்கள் குடியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் பெயிண்ட் கடையில் அந்த ஹார்ட்வேர் கடையிலாம் கிடைக்குங்க தின்னர்னு சொல்லிட்டு. அது 40 ரூபா தான் சின்ன பாட்டில். வினிகர் கூட 40 ரூபா தாங்க. அது சின்ன பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? கெரோசின் வாசத்துக்கு நிற்கவே நிற்காதுங்க. இது அனுபவத்தில் நான் பார்த்ததுங்க. இது கூட திண்ணை வாசத்துக்கு கூட உங்களுக்கு நிற்காதுங்க. நான் அடுத்து வீட்டுக்குள்ளே வராமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, வீட்டுக்கு முன்னால் வாசலில் உள்பக்கமாக சிறிய வெங்காயமும் பூண்டும் நசுக்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுடுங்க. இந்த மூலையிலையும் 2 பக்கம் மூலையிலையும் 4 பக்கமும் முன்னால் போட்டுக்கு வந்ததுன்னா அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. குழந்தைங்க விளையாடும்போது பாதுகாப்பு இருக்குங்க. சரிங்களா? அடிக்க முடியாத இடத்துலையோ துரத்தாமல் அது பாட்டுக்கு போய் எங்கேயாவது சிக்கிக்குச்சின்னு வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க. அதுக்கு ஹெல்ப்பிங்க்குன்னு ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டாக தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பிடிச்சி எடுத்துடுங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் செய்யக்கூடியது. இதுக்காக பயப்படலாம் வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாலேயும் வீட்டுக்கு முன்னால் இந்த நாகசந்தின்னு ஒரு செடி அதெல்லாம் வச்சிங்கனாலும் வீட்டுக்குள்ளே பாம்பு வராதுங்க. வீட்டுக்கு முன்னால் கருடன் கிழங்குன்னு ஒரு கிழங்கு கிடைக்குங்க. அதை முன்னால் வாசலில் கட்டி தொங்க விட்டிங்கனாலும் அது கருடன் மாதிரி இருக்கும். அது திருஷ்டிக்கு எடுக்கிறதுக்கும் பயன்படும். பாம்பு உள்ள வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.